வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். வெல்வை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் தீர்த்தோற்சவம் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த தீர்த்தோற்சவத்துக்கு எங்களுடைய வெல்வை நலன்புரி சங்கம் லண்டன் நிறுவனத்தினர் எங்களுக்கு அனுசரணை வழங்கியிருக்கிறார்கள். எங்களுடைய படப்பிடிப்புக்கு இன்றைய தினம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த தீர்த்தோற்சவத்தை பற்றியதான சிறப்பு நிகழ்ச்சியை பார்ப்போம் பாருங்கள். வல்வெட்டித்துறை பதியிலே கிட்டத்தட்ட 350 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த வெல்வை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தினுடைய தீர்த்தோற்சவம் ஆர்வமாக இருக்கின்றது. சாமி வெளியுலா வந்து கொண்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இந்த ஆலயத்தினுடைய வரலாறு கூட கிட்டத்தட்ட ஒரு புதுமையானது என்றே குறிப்பிடலாம். என்ன விஷயம் என்று சொன்னால், இந்தியாவினுடைய கோடிக்கரையின் ஊடாகத்தான் இந்த அம்மனுடைய சிலை கூட கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நீங்கள் அறிந்திருப்பீர்கள், முன்னைய காலங்களிலே இலங்கை மன்னனுக்கும் இந்தியா மன்னனுக்கும் தொடர்பு இருந்தன்னு சொல்லி இந்த காலப்பகுதியில் தான் இந்த அம்மனுடைய சிலை கூட கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. என்ன விஷயம் என்று சொன்னால், இன்றைக்கு 350 வருடங்களுக்கு முன்னர் பல சிற்பந்திகளுடன் இந்தியா மன்னனுடைய ஆதரவோடு இந்த அம்மனுடைய சிலை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த வல்வெட்டித்துறை கடற்கரையின் ஊடாகத்தான் அந்த கப்பல் கூட கரை ஒதுங்கி இருக்கின்றது. ஆரம்ப காலங்களில் அந்த இடத்தில் ஒரு நாவல் மரம் இருந்ததாகவும் ஒரு சிறிய கொட்டிலில் தான் இந்த ஆலயம் கூட ஆரம்பிக்கப்பட்டதாகவும் தற்பொழுது வல்வெட்டித்துறையிலே ஒரு முக்கியமான பழமையான ஆலயமாக இந்த அம்மன் ஆலயம் விளங்குகிறது. அது மாத்திரமல்ல, இந்த அம்மன் ஆலயத்திற்கு அருகிலே ஒரு சிவன் ஆலயம் கூட அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரே நிலப்பரப்பில் இந்த இரு ஆலயங்களும் ஒரு முக்கியமான ஆலயமாக கருதப்படுகின்றது. வசந்தம் மண்டப பூசை முடிவடைந்து இந்த சாமியை வெளியுலா வீதிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். என்ன விஷயம் சொன்னால், கடற்கரையில் வைத்து தான் தீர்த்தம் ஆட போகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த சாமியினுடைய இந்த ஆலயத்தினுடைய தீர்த்த திருவிழா கூட ஆரம்பிக்கப்பட போயிருக்கின்றது. நீங்கள் அதை பார்க்க போகின்றீர்கள்.
முத்துமாரி அம்மன் ஆலயத்தினுடைய தீர்த்தோற்சவம் இடம்பெறுகின்ற பொழுது பல பாரம்பரிய நிகழ்வுகள் இடம்பெறும். அந்த வகையில் வருடா வருடம் வந்து நெடியகாடு திருச்சிற்றம்பல பிள்ளையார் ஆலயத்திலிருந்து பறை வாத்தியம் முழங்கி இந்த ஆலயத்தில் இருக்கிற அம்மனை அழைத்து சென்று தீர்த்தோற்சவத்துக்கு அழைத்து செல்வது ஒரு பாரம்பரியமான அம்சமாக காணப்படுகிறது. அந்த செயற்பாடுதான் வந்து இப்போது எனக்கு பின்னாலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சாமியை வந்து இப்போது பின்புற வீதியால் சுற்றி கொண்டு வந்து தீர்த்தக்கரைக்கு அழைத்து செல்கிறார்கள். திருச்சிற்றம்பல பிள்ளையார் ஆலயத்திலிருந்து பறையடித்து வரவேற்பது ஒரு சம்பிரதாய சடங்கு. இந்த சடங்கை வந்து இந்திர விழாவினுடைய ஒளி என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். அதை விட இந்த ஆலயத்தினுடைய 15வது நாள் திருவிழாவின் போதுதான் இங்கே இந்திர விழா சிறப்பாக இடம்பெறுவது வழமையானது ஒன்று. அதை விட இந்த ஆலயத்திற்கு இன்னொரு பெருமை கூட இருக்கிறது. அருகே 2 ராஜகோபுரங்கள் காணப்படுகின்ற ஆலயங்கள் காண்பது அரிது. அந்த வகையில் இந்த ஆலயத்திற்கு வந்து அந்த சிறப்பு இருக்கிறது. இந்த ஆலயத்துக்கு அருகிலே வந்து இன்னொரு சிவன் ஆலயம் கூட இருக்கிறது. அதை விட இந்த ஆலயத்துக்கு இன்னும் ஒரு சிறப்பு கூட இருக்கிறது என்னவென்று சொன்னால், இந்த ஆலயத்தை பொறுத்தவரையிலே இந்த ஆலயத்தில் ஒரு முறை கொடியேற்ற திருவிழா இடம்பெற்ற போது இந்த ஆலயத்திலே பல மக்கள் குண்டு வீச்சு யுத்தம் இடம்பெற்றிருக்கிறது. அப்போது குண்டு வீசப்பட்ட பொழுது மக்கள் இடம்பெயர்ந்து இந்த ஆலயத்திலே தஞ்சமடைந்திருக்கிறார்கள். தஞ்சமடைந்த மக்களை இங்கே இருக்கின்ற மகமாரி அம்மன் காத்திருக்கிறார். ஆனால் இந்த ஆலயத்திற்கோ இதன் அருகே இருந்த சிவன் ஆலயத்திற்கோ அல்லது இந்த ஆலயத்தில் தஞ்சம் புகுந்த மக்களுக்கோ வந்து எதுவித பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த ஆலயத்தை பற்றி சற்று குறிப்பிடுங்கள். இந்த ஆலயம் வந்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் மன்னராட்சி காலத்தில் தொடர்பு இருந்தான்னு சொல்லி இந்த காலத்தில் தான் இந்த அம்மன் ஆலயம் கூட ஆரம்பித்திருக்கிறது. என்ன விஷயம் சொன்னால், கோடிக்கரையின் ஊடாகத்தான் ஒரு கப்பலில் தான் 4 சிற்பந்திகளுடன் இந்த அம்மனுடைய சிலை இந்த ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு 350 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் இன்றைய தினம் தீர்த்தோற்சவம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த தீர்த்தோற்சவ நிகழ்வுக்கு வந்து எங்களுக்கு படப்பிடிப்புக்கு சிறப்பாக அனுசரணை வழங்குகிறார்கள் லண்டன் வல்வை நலன்புரி சங்கம் லண்டன். வளம் கொளிக்கும் வெல்வை கடலிலே வந்து சிறப்பாக
இங்கே அந்த பக்கமாக பார்த்தால் தெரியும் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் வந்து சிறந்த முறையிலே தீர்த்தோற்சவம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அதை பார்க்கின்ற பொழுது ஷர்மி உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? இதில் நிற்கவே ஆசையாக இருக்கின்றது. ஒரே பக்த அடியார் கூட்டம் தான் இந்த கடல் பரப்பிலே நிறைந்து நிற்கின்றார்கள். இதை கண்குளிர பார்க்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நேர்களுக்கு கூட அப்படித்தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதை விட அங்கே பாருங்க போட்ல எல்லாம் நிறைய பேர் நிற்கணும், பார்க்குற பொழுது மிகவும் ஆசையாக இருக்கிறது இல்லையா? ஆமாம். கால்களிலே நின்றாடும் வல்வை நகரிலே வளம் பொருந்திய இந்த சிறப்பான வல்லமையான இந்த நகரிலே வந்து எழுந்தருளி வீற்றிருக்கின்ற ஸ்ரீ முத்துமாரி அம்மனுடைய இந்த தீர்த்த உற்சவத்திற்கான படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்கிய எங்களுடைய வல்வை நலன்புரி சங்கம் லண்டன் அமைப்பினருக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் நேர்களே. ஒளிப்பதிவாளர் புவி தர்ஷன் மற்றும் விஷாணி மற்றும் ஷர்மி. வணக்கம் நேர்களே. அற்புதங்கள் நிறைந்த வல்வெட்டி துறையிலே வீட்டிருக்கின்ற ஸ்ரீ முத்துமாரி அம்மனுடைய தீர்த்த திருவிழாவை நேரிலே பார்த்த மகிழ்ச்சியுடன் நாங்களும், அதை வீடியோவில் படமாக பார்த்த மகிழ்ச்சியுடன் நீங்களும், இந்த இடத்திலிருந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ள போகின்றோம். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது வணக்கம் தாய்நாடு. வணக்கம் தாய்நாடு. கடந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இந்த மானிப்பாய் பிரதேச வைத்தியசாலையினுடைய சேவைகளையும் அதைவிட இந்த வைத்தியசாலையிலே காணப்படுகின்ற பற்றாக்குறைகளையும் பற்றி அறிந்திருப்பீர்கள். அவ்வளவு ஒரு கொஞ்சம் சொற்பளவு தான். இன்னும் அந்த வைத்தியசாலையில் இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இதைத்தான் தற்பொழுது இந்த நிகழ்ச்சியின் பார்க்க போகிறீர்கள். இது அந்த பிரதேச வைத்தியசாலையினுடைய தொடர்ச்சியாக அமைய போகின்றது. தெய்வம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த வகையிலே எத்தனை ஆயிரம் தொழில்கள் காணப்பட்டாலும் கூட இந்த மருத்துவ தொழில் ஒரு தெய்வத்திற்கு சமமாக தொழில் என்றே குறிப்பிடலாம். என்று சொன்னால் உயிரை காக்கின்றது இந்த தொழில். நாங்கள் தற்பொழுது மானிப்பாய் பிரதேச பொது வைத்தியசாலையிலே நின்று கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி கூட இந்த வைத்தியசாலையினுடைய சேவைகளையும் அதைவிட என்னென்ன மாதிரி எல்லாம் இந்த மக்கள் இந்த சேவைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை இந்த வைத்திய அதிகாரியினூடாகவும் அதைவிட மக்களினூடாகவும் உங்களுக்கு நாங்கள் வழங்க போகின்றோம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியின் பகுதிக்கு வாருங்களமே தொடர்ந்து. ஆனால் எங்களுக்கு என்ன முக்கியமான ப்ராப்ளம்னு சொன்னால் எங்களுக்கு நிறைய டெவலப் பண்ணணும். அப்போ நிறைய டெவலப் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? நீங்கள் உங்களுடைய வைத்தியசாலையினுடைய அபிவிருத்திக்கு என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நிறைய டெவலப் பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு லேப் இல்லாமல் இருந்தது. அப்போ லேப் தந்துட்டோம், அதுக்கு கட்டடமும் இல்லாமல் இருந்தது. இப்போ ஆடிஎச்எஸ் அதுக்கு ஒரு 20 lakhs அலோகேட் பண்ணியிருக்கிறார். ஒரு மிட் பை குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ அதை விட எங்களை ஸ்டோர் வைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட இல்லை. ஸ்டோர்கள் எல்லா சாமானும் கண்டபடி போட்டபடி கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 lakhs அதுக்கு தேவை.
அதை விட எங்களுக்கு ஒரு ஸ்கேன் மிஷின் ஒன்று தேவை. இப்போ வெளியில் ஸ்கேன் செய்கிறேன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு வந்து 1600 எடுக்கணும். அப்போ 1600 எடுத்து இந்த பேஷண்ட்ஸ் வந்து செய்கிற அளவுக்கு அவைக்கு வசதி இல்லை, எங்களுக்கு நேரம் இல்லை. அப்படி இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த பேஷண்ட்டுக்கு செய்யக்கூடிய இருக்கும். அது கிட்டத்தட்ட 30 lakhs வரும். ஆனால் அந்த 30 lakhs வெளிநாட்டில் இருக்கிற எங்களுடைய தமிழ் ஆக்கள் வந்து உதவி செய்கிறவைக்கு சரியான இப்போ ஒரு கொஞ்சம் போட்டாலே அது வந்து அவே வேண்டிய சனத்து தான் வரும். வேண்டிய ஆக்கள் இங்கே வரைக்கும் நாங்கள் அதுக்கு இதாக இருப்போம். அப்போ அப்படி செய்கிறதால வந்து இந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து சரியான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வைத்தியசாலையிலே வந்து வருடம் வைத்திய சேவையை பெற்று வரும் ஒரு ஐயா தான் எனக்கு அருகில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். ஐயா, எத்தனை வருஷமா நீங்கள் இந்த வைத்தியசாலையில் மருந்தெடுக்க வாரீங்க? 3 வருடங்களாகவே எடுத்துக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு என்ன நோயின் காரணமாக நீங்கள் இங்கே வாரீங்க? ப்ரெஷர், அழுத்தம், ரத்த அழுத்தம், அந்த இதுக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். வேறு நோய்களுக்கும் நாங்கள் இங்கே மருந்துகள். அப்போ என்ன மாதிரி உங்களுடைய நோய் வந்து குறைந்து விட்டதா இல்லை என்ன மாதிரி போய்கொண்டிருக்கு? இவ்வளவு இங்கே வந்து போகிறவே இவ்வளவு பேர் நோய் குணமடைஞ்சு தான் இருக்கணும். என்னை பொறுத்தவரையிலும் எனக்கு இவ்வளவு முன்னேற்றம். அது மாத்திரமல்ல, இங்கே முன்னும் வேறு டாக்டர்ஸிடம் நாங்கள் மருந்துகள் நாங்கள் எடுத்துக்கொண்டிருந்த நாங்கள் இப்பொழுது சமயம் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாரையும் விட மிச்சம் டாக்டர் காந்தநேசன் அவர்கள் இவ்வளவு முன்னேற்றங்களை இங்கே நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதோடு அவர் வந்த பிறகுதான் இங்கே பேஷண்ட்டுடைய எங்களுடைய நோயாளர்களுடைய எண்ணிக்கைகளும் அதிகமாக நான் இங்கே பார்க்கிறேன். நான் வளமையாக வந்து போகிறவன் தானே. ஏற்கனவே 35-40 பேர் இருந்த இடத்துல இன்றைக்கு 400 பேருக்கு மேலே 350-400 பேர் இங்கே ஒவ்வொரு நாளும் வந்து சிகிச்சை பெற்று போகிறார்கள். சரி, நன்றி ஐயா. நன்றி. பாராது எந்த நேரமும் தன்னுடைய வைத்திய சேவையை வழங்கி கொண்டிருக்கின்றது இந்த பிரதேச வைத்தியசாலை மானிப்பாயிலே. ஒரு முக்கியமான பிரதேச வைத்தியசாலையாக இந்த வைத்தியசாலை காணப்படுகின்றது. எனக்கு அருகிலே அமைந்து கொண்டிருக்கின்றார் இந்த பட் சிகிச்சை பிரிவு வைத்தியர். இவரும் தற்போது இந்த பட் சிகிச்சை பற்றியும் அதை விட ஆரம்ப காலங்களில் என்ன மாதிரி இருந்தது என்பதையும் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். நான் இங்கே பணிபுரியும் பட் சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி தேவானந்தன். இந்த பட் சிகிச்சை நிலையம் ஒரு 1.5 வருஷத்துக்கு முதல் தான் பல சிரமங்களுக்கு மத்தியில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பட் சிகிச்சை நிலையம் இந்த மானிப்பாய் பிரதேச வைத்தியசாலையாக இருந்தாலும் இது பெரும்பாலான பிரதேச மக்களை உள்வாங்கியது ஒரு மருத்துவமனையாக இது இருக்கின்றது. இது ஒரு நாள் ஒன்றுக்கு தற்சமயம் ஒரு 30-40 பேஷண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். மானிப்பாய் பிரதேச வைத்தியசாலையினுடைய சேவைகளையும் அதைவிட குறைபாடுகளையும் இதற்கு முன்னர் இந்த வைத்திய பொறுப்பு அதிகாரிகளிடம் சில குறிப்புகளை வழங்கியிருந்தார். அதைவிட எனக்கு அருகிலே நின்று கொண்டிருக்கின்றார் இந்த வைத்தியசாலையினுடைய செயலாளர் மனோகரன் அவர்கள். இவரிடமும் தற்பொழுது இதனுடைய மிகுதி பகுதியை கேட்டு அறிந்து கொள்ளப் போகின்றோம். நீங்கள் குறிப்பிடுங்கள், இந்த வைத்தியசாலையினுடைய சேவைகள் அதைவிட இந்த குறைபாடுகளை பற்றி எங்களிடம் குறிப்பிடுங்கள். நான் இந்த பிரதேச வைத்தியசாலை நோயாளர் நலம் பிரிச்சாங்க செயலாளர் மனோகரன். முதற்கண் உங்களில் அனைவருக்கும் வணக்கம். என்னவென்றால் வைத்திய அதிகாரி அவர்கள் கனவிசேஷ
விஷயத்தை சொல்லிவிட்டார். அவர் தொட்ட சில விடயங்களை சொல்லாத விடயங்களை நான் இங்கே சொல்ல போகின்றேன். என்னவென்றால் இந்த வைத்தியசாலை 65 வருடங்களுக்கு மேலாக தனியார் வீடுகளில் இயங்கி வந்தது. நாங்கள் 2000 ஆண்டு காலப்பகுதியிலே நாங்கள் ஒரு சங்கம் அமைத்து எனது தலைமையிலே ஒரு சங்கத்தை அமைத்து ஊர் வழிய மக்களிடம் சேர்த்த காசின் மூலம் 18 பிறப்பு காணி வாங்கி கொடுத்து 2008 ஆண்டு ஓபிடியும் அதாவது வெளிநோயாளர் பிரிவும் 2010 ஆண்டு மகப்பேற்று விடுதியும் அமைக்கப்பட்டு சிறப்பாக அமைந்து நடைபெற்று வருகின்றது. ஒரு 5 லட்சம் ரூபாய் அளவில் வந்து அந்த லேட்டஸ்ட்டாக இருக்கிற அந்த ஸ்கேனர் மற்றது டிஜிட்டல் ஆர்விஜி எக்ஸ்ரே எல்லாம் எடுப்பதற்கு தேவைப்படுகிறது. மக்களுடைய உதவிகள் எங்கே கிடைக்குமா இருந்தால் இந்த பிரதேச வைத்தியசாலைக்கு பல பயனுள்ள சேவைகளை ஆற்ற முடியும். அது உங்களோட உதவிகளை நாடி நாங்கள் நிற்கின்றோம். நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களுக்கு ஐபிசி தொலைக்காட்சி சார்பாக நன்றிகள். நீங்கள் எதிர்பார்க்கின்ற உதவிகள் எல்லாம் எங்களுடைய நேர்களிடமிருந்து கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றிகள். நன்றி. மானிப்பாய் பகுதியை பொறுத்தவரையிலே நாள்தோறும் வரும் இந்த மக்களுக்கு இலவசமாக வைத்திய சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றது இந்த பிரதேச வைத்தியசாலை. அது மாத்திரமல்ல, இவர்களுக்கு பல குறைபாடுகள் காணப்பட்டாலும் கூட தங்களுடைய அந்த வேலைகளை புறக்கணிக்காது இந்த மக்களுக்கு தங்களுடைய வைத்திய சேவைகளை எல்லாம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயம் இவர்களுடைய குறைபாடுகள் எல்லாம் உங்களுடைய காதுகளில் எதிரொலித்திருக்கும். நிச்சயமாக இவர்களுக்கு அந்த உதவிகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்வோம். ஒளிப்பதிவாளர் தர்சனுடன் சார்.